நம்ம சைல்டு கிளினிக்ல பார்த்தீங்கன்னா காமனாக பார்க்குற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃப். டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து காஃப் தான் மேஜர் கம்ப்ளைண்ட். ஸோ யூஸ்வலாக வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபீவர் சரியாயிடுச்சு, இந்த நேசல் டிஸ்சார்ஜ் எல்லாமே சரியாயிடுச்சு, ஆனால் காஃப் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு, 5 days இருக்கு, இல்லை வந்து 7 days காஃப் இருந்துகிட்டே இருக்கு, அதிகமாக இருக்குது காஃபு, குறையவே மாட்டுது. மெடிசன் முக்கியமாக சொல்கிறது வந்து மெடிசன் போட்டாலும் வந்து காஃப் வந்து குறையவே மாட்டுதுன்றதான் வந்து காமன் கம்ப்ளைண்ட். ஸோ காஃபை பற்றி நம்ம எப்படி காஃப் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னாலுமே காஃப் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக தெரியாது நமக்கு. நான் இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமன் சினாரியோ, எக்ஸப்ஷன்ஸ்குள்ள தான் நான் போக விரும்பல. காமனாக வந்து காஃப் வந்து எப்படி வருது அந்த மெக்கானிசம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா வந்து நமக்கு அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாகவே தெரியாது. ஸோ காஃப் ரிஃப்ளெக்ஸ் வந்து இந்த காஃப் ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ காஃப் ரிசெப்டார்ஸ் நான் இப்போ சொன்ன இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ ஏர்வே பார்த்தோம்னா அதாவது மூச்சு கூட நம்ம மூக்குல இருந்தே வந்து பிராங்கியோல்ஸ் வரைக்குமே வந்து ஏர்வே தான். மூக்கு பின்னாடி நேசோஃபேரிங்ஸ் கீழே ஃபேரிங்ஸ், அதுக்கு கீழே லாரிங்ஸ், அப்புறம் ட்ரக்கியா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா ரெண்டா பிரிஞ்சு பிராங்கியோல்ஸ் இருக்கும், அது கீழே வந்து லங்ஸ். வெரி சிம்பிள். இதெல்லாம் நம்ம 100% தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏர்வே நான் வச்சுக்கோங்க, கீழே வந்து லங்ஸ், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து மெயினாக இந்த ஏர்வேல ஃபுல்லாக வந்து காஃப் ரிசெப்டார்ஸ் இருக்கும். ஸோ இந்த காஃப் ரிசெப்டார்ஸ்ல அன்வான்ட் திங்ஸ் எது டச் பண்ணாலும், ஒரு வைரஸா இருக்கலாம், இல்லை டஸ்ட் பார்ட்டிகளா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஸ்டிமுலண்டா கூட இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து காஃப் ரிசெப்டார் ஸ்டிமுலேட் ஆயிடும். ஸோ காமன் காஸ் வந்து நம்ம இங்கே பார்த்தோம்னா அது வைரல் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ காஃப் ரிசெப்டார் ஸ்டிமுலேட் ஆயிடுச்சுன்னா அந்த இம்பல்சஸ் வந்து நம்ம நர்வ் மூலியமா, வேகஸ் நர்வ்னு சொல்லுவோம், அது மூலியமா பிரெயினுக்கு வந்து டிராவல் ஆகும். ஸோ பிரெயினுக்கு போயிட்டு திருப்பி வந்து இப்பரண்ட் பாத்வேன்னு சொல்லுவோம், அது வழியா அதே வேகஸ் நர்வ் வழியா கீழே வந்து இம்பல்சஸ் வந்துட்டு முக்கியமான நமக்கு வந்து ஒரு மசில் ஒன்று இருக்கு, டயஃப்ரம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மசில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபுல்லாக நம்ம வந்து இழுப்போம். ஸோ டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஃபுல்லாக லங்ஸ் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ ஏர் ஃபுல்லாக ரஷ்ஷஸ் இன், ஏர் ஃபுல்லாக உள்ள போகும். அப்போ போகும்போது கிளாட்டிஸ், அதாவது வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம லாரிங்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஃபுல்லாக ஏர் ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் ஃபுல்லாக ஏர் இருக்கு, டயஃப்ரம் வந்து கான்ட்ராக்டட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டட் ஆன டயஃப்ரம் வந்து ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ அப்டாமினல் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆன டயஃப்ரம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆன உடனே நேச்சுரலி வந்து உள்ள ஃபுல்லாக ப்ரெஷர், ஃபுல்லாக ஏர் இருக்கு. ஸோ அது ஃபுல்லாக இப்போ வந்து வெளியே போகணும். ஸோ டயஃப்ரம் ரிலாக்ஸ் ஆன உடனே கிளாட்டிஸ் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஒரு 100 miles per hour வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏர் வந்து வெளியே போகும். ஸோ இதுதான் பேசிக்கா காஃப். ஸோ காஃப்னா என்னன்னா நல்ல மூச்சை உள்ள இழுத்து ஃபாஸ்டா வெளியே வர்றது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காஃப். இது வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 seconds, மில்லி செகண்ட்ஸ்ல வந்து நடக்கிற விஷயம். இப்போ நான் சொன்ன மெக்கானிசம் ஃபுல்லாவே. ஸோ ஏர் ஃபுல்லா உள்ள இழுத்து, ஸோ எகென்ஸ்ட் க்ளோஸ்ட் கிளாட்டிஸ் வந்து ஃபாஸ்டா ஏர் வந்து க்ளோஸ் கிளாட்டிஸ் எகென்ஸ்டா வந்து ரஷஸ் அவுட். அப்போ வந்து கிளாட்டிஸ் வந்து ஃபாஸ்டா ஓப்பன் அப் ஆகுது. அப்பதான் நம்ம வந்து இருமுவோம் பேசிக்கா. ஸோ அதுதான் வந்து பேசிக்கா வந்து காஃப் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இது வந்து உள்ள இருக்கிற அன்வான்ட் விஷயங்களை வந்து வெளியே அனுப்பணுன்றதுக்காக வர ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான். பேசிக்கா இது வந்து ஒரு நார்மல் பிசியாலஜி ஆஃப் த பாடி. ஸோ எப்போ வந்து காமனா நமக்கு காஃப் வரும்னா, காமனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமன் கோல்டுன்னு சொல்லக்கூடிய வைரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப 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 காமன், குழந்தைங்களுக்கு நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து 90% ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா காஃப் வந்து இந்த வைரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது காமன் கோல்ட்ல தான் வந்து வரும். ஃபர்ஸ்ட் 2 நாள் 3 நாள் பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சா தெரியும் காஃப் இருக்கவே இருக்காது. ஸோ ஃபீவர் இருக்கலாம், நேசல் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், ஆனா காஃப் இருக்காது. 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் தான் காஃப் நல்லா வரும். ஸோ அந்த வந்த காஃப் வந்து 2 நாள் இருக்கலாம், இல்லை 3 நாள் இருக்கலாம், சில டைம் வந்து 1 week கூட இருக்கலாம். அது டிபெண்டிங் அப்பான் பாடிஸ் ரெஸ்பான்ஸ். சில பாடி வந்து நல்லா பயங்கர எக்ஸைட்டட் ரெஸ்பான்ஸ் இருக்கும், அந்த காஃப் செக்டார் வந்து ஆக்டிவாவே இருக்கும். சில பேருக்கு 2 நாள் 3 நாளே சரியாயிடும். ஸோ அந்த டைம்லாம் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு 2 நாள் 3 நாள் பார்ப்போம், காஃப் நிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அது மேஜர் கம்ப்ளைண்டா வருவாங்க. ஸோ ஒரு அஸ் எ டாக்டர், ஒரு பிசிஷியன் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ காஃப் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த காமன் காஸ் ஆஃப் காஃப்னு நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து வீசிங். ஸோ பிராங்கோஸ்பேசம், ஆஸ்மான்னு சொன்னா புரியும். ஸோ ஆஸ்மா யூஸ்வலாக 5 வயசுக்கு மேலே நம்ம ஆஸ்மான்னு சொல்லுவோம் அந்த டெர்மினாலஜி. ஸோ 5 years வரைக்கும் ஆஸ்மான்னு சொல்ல மாட்டோம், வீசுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த பிராங்கோஸ்பேசம்ல காஃப் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காஃப் ஏர்லியாவே வந்துடும். ஸோ எப்போ வந்து காஃப் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போகணும்னா, ரொம்ப சிவியரா இருக்கு காஃப், இருந்துகிட்டே இருக்காங்க, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 week மேலே 10 days மேலே இருக்குன்னா போகலாம். ஸோ இட் குட் பி சம்திங் எல்ஸ் அதர் தன் திஸ் வைரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனோ இல்லை காமன் கோல்டுலாம் வேற எம்மா கூட இருக்கலாம். ஸோ வேற ஏதாவது இருக்கலாம். ஸோ
அப்போ வந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 days காஃப் வந்து கண்டிப்பா வந்து டாக்டர் கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி கொடுக்குற மெடிகேஷன், காஃப்ல கொடுக்குற மெடிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது வந்து பியூர் காஃப் சிரப்பே கிடையாது, குழந்தைங்க எக்ஸ்பெக்ட் வரேன் தான். ஸோ உள்ள இருக்கிற அந்த மியூக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா தின் ஆக்குறது, லைஸ் பண்றது, ஈஸியா வந்து அதை வந்து வெளியேற்றணுன்றதுக்காக கொடுக்குற இதுதான் நம்ம மெடிசன், நம்ம கொடுக்குற மெடிசன். அது பேர் வந்து எக்ஸ்பெக்டாரன்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் பியூர் காஃப் சிரப். பியூர் காஃப் சிரப்னு பாத்தீங்கன்னா அதுல ஓபியாய்டு இருக்கும். காமனான ஓபியாய்டு ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடின், சப்ரஸஸ் காஃப் ரிசப்டார்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வைரல் அப்பர் இன்ஃபெக்ஷன்ல வர காஃப் வந்து பாத்தீங்கன்னா இல்ல வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காஃப் சிரப், அதாவது வந்து இந்த பியூர் அந்த கோடின் சப்ரஸிங் காஃப் சிரப் நம்ம குடிக்கவே கூடாது. ஸோ இப்போ சப்ரஸ் பண்ணிட்டோம்னா பேசிக்கா உள்ள இருக்கிறது வெளியே போகாம போயிடும். ஸோ அது வந்து ஷுட் பி அவாய்டு. ஸோ அப்போ வந்து நம்ம கொடுக்கறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி காஃப் சிரப் கிடையாது. இல்லை ட்ரை காஃப்ல மற்ற காசஸ்ல வந்து இது வந்து நம்ம காஃப் சிரப் கொடுக்கலாம். அதர்வைஸ் நம்ம காமனா கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் வேண்டியது தான். ஸோ வேற எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அபவுட் காஃப்.